கர்நாடகாவில் 20 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என தெரிவித்து உள்ள அம்மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் மோடி அரசு புறக்கணித்து உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமாருடன் நமது செய்தியாளர் குணசேகரன் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். பரபரப்பான கர்நாடக தேர்தல் களத்தில் தற்பொழுது துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் ஒரு தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு. அவரு கூட தான் நம்ம இப்போ இருக்கோம். அவர்கிட்ட இந்த தேர்தல் களம் குறித்த சில விஷயங்களை அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கு? எதை மையப்படுத்தி இந்த பிரச்சாரத்தில் நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க? காங்கிரஸ் கட்சி எதை மையப்படுத்தி இருக்கு? See, there is a very good strength. There is a good support from the public. You have done a good job. You have seen your cameras. The people are showing a lot of love. We will win hands down in this constituency. And with the entire state, we will win with a comfortable number. இந்த அவங்களுடைய பிரச்சாரத்தை எப்படி நீங்க எதிர்கொள்றீங்க? இது இங்க ஈடுபடுமா அந்த பிரச்சாரம்? No Modi way, no BJP way. Only Congress way, Congress guarantee way. எவ்வளவு சீட்ஸ் காங்கிரஸ் இங்க வின் பண்ணும் அப்படின்ட்டு நீங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு? 20 சீட், 20 seats. இப்போ நீங்க உங்க பிரச்சாரத்தில் பார்க்கும்போது காலி சொம்பு வச்சுட்டு நீங்க அந்த பிரச்சாரம் பண்றீங்க. அது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஈடுபடும்? Central government has given this chombo. Hey, chombo kodali. They has given a empty vessel. Empty vessel here. They did not give tax. They did not give anything. They did not give water. They did not help anything. So we have given an advertisement that you are giving a empty vessel. So entire South India. It is not only for Karnataka, even for Tamil Nadu, Andhra, Kerala, Karnataka. So empty vessel make no noise. So you have given chombo. We have given advertisement. That is why Prime Minister is looking at this. Thank you, sir. பழங்குடியினர் மற்றும் பட்டியலினத்தவருக்கான இடஒதுக்கீட்டை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க காங்கிரஸ் முயற்சித்ததாக மீண்டும் சர்ச்சைக்குரிய வகையில் பிரதமர் மோடி பேசியுள்ளது விவாதத்தை கிளப்பியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசும்போது இந்துக்களின் சொத்துக்களை பறித்து இஸ்லாமியர்களுக்கு பங்கிட்டு கொடுக்க காங்கிரஸ் திட்டமிட்டிருப்பதாக பிரதமர் மோடி கூறியது நாடு முழுவதும் சர்ச்சையை கிளப்பியது. இத்தகைய வெறுப்பு பேச்சுக்காக மோடி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வரும் நிலையில் ராஜஸ்தானின் சவாய் மாதோப்பூர் பகுதியில் நடந்த பிரச்சாரத்தில் மோடி பங்கேற்று பேசினார். அப்போது 2004ஆம் ஆண்டு ஆந்திராவில் பழங்குடியினர் மற்றும் பட்டியலினத்தவரின் இடஒதுக்கீட்டை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க காங்கிரஸ் முயற்சித்ததாக குற்றம் சாட்டினார். தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்களுக்கு இடஒதுக்கீட்டை அம்பேத்கர் வழங்கியுள்ள நிலையில் இஸ்லாமியர்களுக்கு மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க காங்கிரசும் இந்தியா கூட்டணியும் முயற்சிப்பதாகவும் மோடி புகார் கூறினார். आरक्षण का जो हक बाबा साहब ने दलित, पिछड़ों और आदिवासियों को दिया, कांग्रेस और इंडिया अलायंस वाले उसे मजहब के आधार पर मुसलमानों को देना चाहते थे. இந்துக்களின் சொத்துக்கள் குறித்து தன்னுடைய பேச்சுக்கு விளக்கமளித்த மோடி காங்கிரஸ் கட்சியை பற்றிய உண்மைகளையே தான் பேசுவதாக தெரிவித்தார். பிரதமர் மோடியின் பேச்சுக்கு பதிலடி கொடுத்துள்ள காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர், இந்தியாவில் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து 75 ஆண்டுகளாக நடைமுறைப்படுத்தியது காங்கிரஸ் கட்சிதான் என தெரிவித்துள்ளார். RSS இயக்கம் எப்போதும் இடஒதுக்கீட்டுக்கு எதிராகவே செயல்பட்டதாகவும் அவர் விமர்சனம் செய்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.